ஆவாய் கனகத்திரளே போற்றி. ஈராண்டு சிவஞானம் போற்றி. நாராயண போற்றி. எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றைவாள் சேக்கிழாரடி திருவடிகள் எழுத்துவான் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் மித்தபுருவும் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் படித்த சடையும் பாடம் போல் மேடையில் பால் வெந்நீரும் காணப்பெற்றார். மனித மாநிலத்தே அனத்தகத்தான் தலைமையிலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாளான் இப்பாச்செம்பொன் குணத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் எண்ணே. வீரட்டானத்துறை அம்மானே விளக்கது திருக்குழல் பனைமுளை மடந்தை ஆதியே பரணி மாடுகள் வென்றிருந்தாய் அங்கைய சாயனமாடியாய் விதியே திருக்குறையும் நேர்மலர் குருந்தம் மேவியசி ஆதியே அடியேன் ஆதரித்தடைத்தாள் அதனிலே என்று அருளாயே. குலாவுபாதம் விளக்கியே மண்டுகாதல் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்தில் ஆர்த்து விதத்தில் ஒப்பிடாண்ட நாயகர் தொண்டரையில் மன்றிலாடி போற்றி நீரடக்கு ஆரம்பதமானாடி போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி சிற்றம்பலம் துளையம்பலம் கொட்டுனை வேதியன் சோதியானவன் ஒட்டுனை திருந்தடி பொருந்தன கட்டுனை கூட்டியோர் கடலில் காட்சியும் நற்றுணை ஆவது நமசிவாயவே. போற்றி என்பார் மூதல் ஆகிய பொருளே உடனது கூதலத்து இணை துணை மலர் கொண்டு திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு திருவடி தொழுதோம் சேரங்கள் மலரும் கண்வயல் சூழ் திருப்பே
கல்லாத புல்லு கற்றவர் விழுங்கும் கற்பகக்கணியை கரையிலா கர்ணமாய் கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணிமணி விளக்கை செற்றவர் புறமணியன் செற்றம் சிவனை திருமேனி மதலை வீட்டிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டு குலவழியானடி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குலாம் பெருகி இளவொலி மின்னளவு சென்று மிம்மிக்கு திருவாரூரில் மலையடியாருக்கு வழிவழி ஆனால் மனஞ்சை குடிபிறந்த மலையடியாரோடு கூடி எம்மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே உலகலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவலாய் பேரியன் அலையில் சோதியில் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சமணி வாழ்த்து பணுங்குவோம். எல்லாரும் அப்படியே நீங்க சொல்லுங்க. தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே, இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி, கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பண்டடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கலந்த நகர் மறைஞான சம்பந்தர் எழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தப முனிபேர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்த பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி, அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி, இந்த சைவ சித்தாந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த ஞான சாத்திர வகுப்பில் நாம் கடந்த வகுப்பில் சிவஞான சித்தியார் ஆகிய இந்த ஞானப்பணுகளிலே 9 மற்றும் 10வது நூற்பாக்களை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். பெருமானது திருவருள் கருணையாலே இன்றைய நாள் நாம் 11 மற்றும் 12 ஆகிய நூற்பாக்களை இன்று நிறைவு செய்ய இருக்கிறோம். அது வேகமாக போனாலும் சரி மெதுவாக போனாலும் சரி இன்றைய நாளில் 2 நூற்பாக்கள் நிறைவு செய்யப்படும். ஏன்னா காலம் ரொம்ப மிக கடந்து சென்றுச்சு. அப்படிங்களாங்க ஐயா? ஐயா சுருக்கத்துக்கெல்லாம் நேரம் இல்லை, இதே வேகமாக போகுது. ஆன்லைனில் இருக்குது, கேட்டுக்குங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா பாருங்கள், இன்றைக்கே வேகமாக போனால் தான் 2 நூற்பாவை முடிக்க முடியும். ஆன்லைனில் இருக்குது, பார்த்துருங்க, வேறு வழி இல்லை. எனவே
இன்று நாம் 11ஆம் நூற்பாவை சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்பா 304வது பாடல். அது பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சி நமக்கு 11ஆம் நூற்பா. இவன் உலகில் இதம் அகிதம் செய்த எல்லாம் இதம் அகிதம் இவனுக்கு செய்தார்பால் இசையும் அவன் இவனாய் நின்ற முறைமை ஏகனாகி அரண்பணியில் நின்றிடவும் அகலும் குற்றம் சிவனும் இவன் செய்தியெல்லாம் என் செய்தி என்றும் இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும் பவமகள உடனாகி நின்று ஏன்று கொள்வன் பரிவான் பாதகத்தை செய்திடனும் பணியாக்கி விடுமே என்பது நமக்கு 10வது நூற்பா. இது பொதுவாக 3 அதிகரணம். நம்ம அங்கே 2 தான் பார்த்துருக்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகனாகி நிற்க அரண்மனையில் நின்றிடவும். அப்போ இறைவனி நிற்க என்பது என்ன வருதுங்க? அரண்மனையில் நின்றிடவும். ஏகனாகி நிற்க அரண்மனையில் நிற்க. இப்படி 2 நின்றால் என்ன ஆகும்? அகலும் குற்றம். அப்போ 3 அதிகாரம். ஏகனாகி நிற்ப என்பது ஒரு அதிகாரம், இறைவனி நிற்க என்பது ஒரு அதிகரணம், அடுத்தது அகலும் குற்றம் என்பது ஒரு அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரம் நமக்கு நூற்பாலை இல்லை. நம்ம 2 தான் பார்த்துருக்கோம். ஏகனாகி நிற்க இறைவனி நிற்க என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். குற்றம் அகலும் என்பது 11ஆம் நூற்பாவினுடைய தொடர்ச்சி. இப்போ இந்த 11ஆம் நூற்பா என்னதுங்க? குற்றம் அகலும் என்பது கருத்து. இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக தான் போகணும். ரொம்ப நுட்பமான நூற்பா. இந்த 11ஆம் நூற்பா என்பது நமக்கு எப்படி இதுவரைக்கும் பார்த்த நூற்பாக்களை விட கொஞ்சம் நுட்பமான செய்யுள்கள் இதில் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் தெரியும் 8வது நூற்பா குருநாதர் எழுந்தருளர் கேட்டல் ஞானம். அதுக்கு என்ன பேர்? கேட்டல் ஞானம். 8வது நூற்பா கேட்டல் ஞானம், குருநாதர் எழுந்தருளி உபதேசத்தை செய்வது. 9வது நூற்பா சிந்தித்தல் ஞானம், குருநாதனது உபதேசத்தை கேட்ட ஆன்மா சாதனை செய்யும். அந்த சாதனை செய்கிற நூற்பா எது? 9 சிந்தித்தல். 10வது நூற்பா தெளிதல். அங்கே ஒரு ஞானம் விளையும். அப்போ கேட்டலிலே ஒரு ஞானம் பிறக்கும், சிந்தித்தலிலே ஒரு ஞானம் பிறக்கும், தெளிந்தலிலே ஒரு ஞானம் பிறக்கும். 3 ஞானம் வந்தாச்சு. 11ஆம் நூற்பால நெட்டை ஞானம். அப்போ கேட்டு சிந்தித்து தெளிந்த பின் ஆன்மா எப்படி நிற்கும்? நிட்டை கூடி நிற்கும். நிட்டை என்பதற்கு ஒன்றுதல்னு பேருங்க. நிட்டைனா வேற ஒன்றும் இல்லை, ஒன்றுதல். யாரோட ஒன்றணும்? பெருமானோடு 2 ஒன்றி நிற்கின்ற நிலை. அந்த நிலையில் இந்த ஆன்மாவுக்கு பிறக்கிற ஞானத்துக்கு தான் என்ன ஞானம்? நிட்டை ஞானம். திருவருளோடு இறைவன் திருவடி நீழலிலே ஆன்மா ஒன்றி நிற்கின்ற ஞானம். அப்போது யோகம் வேறங்க. யோகமெல்லாம் 8க்கு முன்னாடி. யோகம் என்பதெல்லாம் சரியை கிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. இப்போ யோகம் என்பதெல்லாம் ஞானத்துக்கு கீழே. சரியை என்பது வேறு, கிரியை என்பது வேறு, யோகம் என்பது வேறு. யோகம் என்ற சொல்ல எப்படி வைக்கணும்? ஒன்றுதல் அப்படிங்கிற சொல்ல வேணாம் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டமா சித்தி முதலானவற்றை தரும். இப்போ யோகிகள் ஞானிகள்லாம் இருக்காங்க, யோகிகள்லாம் இருக்காங்களா இல்லையா? அவர்களெல்லாம் அட்டமா சித்தி பெறுவாங்க. அவர்களெல்லாம் யோகின்னு பேர். அந்த யோகம் வேற. அந்த யோகம் என்பது ஒன்றுதல் என்பது அதற்கு பொருள் வேற. இங்கே ஒன்றுதல் என்பது எது? பெருமானோடு ஒன்றுதல். அந்த யோகம் என்பது இங்கே இல்லை, இது ஞானம். ஞானம் என்பது யோகத்தை விட சிறந்தது. யோகத்தை முடித்த நிலையில், யோகத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் என்ன வரும்? முதல்ல யோகம் முடிச்சாச்சு அப்படின்னா என்ன தகுதி? அடுத்தது என்ன வரும்? ஞானம். அப்போ தான் நீங்கள் 8ஆம் நூற்பாவுக்கே வரீங்க. யோகத்தை முடித்தாதான் நீங்கள் எங்கே வரீங்க? 8ஆம் நூற்பாவுக்கே வரணும். அப்புறம் தான் 9, 10. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்? 11. இப்போ இது முத்தி. இந்த முத்தி என்ற சொல்லில் பல்வேறு சமயங்களுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது முத்தியிலேயே. புரியுதுங்களா?
அந்த முத்தியெல்லாம் 7ஆம் நூற்பாவோடு மறுக்கிறார். 24 சமயங்கள் நாம் படிக்கணும். இங்கே என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையை நாம் இன்னும் சரியாக படிக்கலை. உண்மை அதுதான். என்னதான் நாம் பாடம் நடத்தி விளக்குனாலும் நாம் என்ன செய்கிறது இல்லைங்க, அடிப்படையை படிக்கிறது இல்லை, நடத்தலை. நீங்கள் படிக்கலைன்னு சொல்லக்கூடாது, நடத்துறது இல்லை. ஏன் நடத்துறதா? நேரம் பத்துறதில்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு கால வரையறையில் வச்சு படிக்கிற நூல் கிடையாது. முதல்ல பரபக்கம் படிக்கணும். என்ன படிக்கணும்? பரபக்கம் படித்து பிற சமய கருத்துக்களை எல்லாம் சொல்லி, அந்த சமயங்கள் எதையெல்லாம் முத்தின்னு சொல்லுது, அந்த சமயங்கள் எதையெல்லாம் முத்தின்னு சொல்லுது அப்படின்னு அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் சைவ சித்தாந்த முத்தி நமக்கு தெரியும். இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, முத்தின்னு சொல்லிட்டா எல்லா முத்தியும் ஒன்று தான். எல்லா முத்தியும் ஒன்று தான். வைணவத்தில் முத்தின்னு சொன்னாலும் ஒன்று தான், சைவத்தில் முத்தின்னு சொன்னாலும் ஒன்று தான், சமண முத்தின்னு சொன்னாலும் ஒன்று தான். எல்லா முத்தியும் நமக்கு என்னது? முத்தி தான். ஏங்க அதுதான் முத்தின்னு சொல்லியாச்சு, எல்லாம் முத்தி தானே அப்படின்னு கேட்குறோம். ஆனால் அவர்கள் பெறுகிற இடம் வேறு. இந்த முத்தி பெறுகிற தானம் முத்தி தானம். முத்தி என்று எந்த இடத்த சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே அதில் சொல்லியிருக்கிறோம். 8ஆம் நூற்பா நடத்தும் போது நடத்தணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 சமயங்களில் அதாவது அகம்புறம் என்று சொல்லக்கூடிய சமயங்கள்லாம் சொல்லக்கூடிய முத்திகள்லாம் மூலப்பிரகிருதி வரைக்கும் அவங்க முத்தின்னு சொன்னால் எந்த இடத்துக்கு போவாங்க? தத்துவத்தில் மூலப்பிரகிருதி வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலே சொல்லக்கூடிய சமய தத்துவங்கள்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா, நீங்கள் அந்த 36 தத்துவத்துக்கு திருப்பி போனீங்கன்னா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தியில் சரியைக்குரிய இடம், கிரியைக்குரிய இடம், யோகத்திற்குரிய இடம், ஞானத்திற்குரிய இடம், ஞானத்தை முற்றுவித்தால் பெறுகிற முத்தி, இப்படி எல்லாம் ஏற்கனவே 8ஆம் நூற்பாவில் நடத்தி இருக்கிறோம். நீங்கள் அதை திருப்பி பாருங்கள் ஒரு தடவை, சரியா? அப்போது ஞானத்தை முற்றுவித்த ஆன்மாக்கள் பெறுகிற முத்தி என்பது எங்கே இருக்கிறது? இல்லை 11 நூற்பாடு தத்துவத்தில் நாதம் கடந்து இருக்கிற முத்தி தான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய முத்தி. ஏனைய சமயங்கள் சொல்கிற முத்தி எல்லாம் எதுக்கு இருக்குது? நாதத்துக்கு கீழே கூட கிடையாது, சுத்த வித்தைக்கு கீழே தான். சுத்த வித்தையிலிருந்து இந்த 5 தத்துவத்துக்குள்ளே இருக்கிற முத்தி யார் சொல்கிறா? சைவ சித்தாந்தம் சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, சரியையாளன், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம். இந்த 3 பேர் தான் எந்த இடத்துக்கு போவாங்க? சுத்த வித்தை, மகேஸ்வரம், சாதாக்கியம், சக்தி, சிவம். இந்த 5 தத்துவத்துக்கு போகிறவங்க யாருன்னு கேட்டால், இப்போ நம்ம படிக்கிறோமா இல்லையா, இந்த சைவ சித்தாந்தத்தின் வழியில் நிற்கணும். படிக்கிறவங்க கிடையாது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க, சைவ சித்தாந்தம் படிச்சுட்டா அந்த முத்திக்கு நம்ம போயிட முடியாது, அதன்படி நிற்கணும். இப்போ நம்ம இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கிறோம், புரியுதுங்களா? அதை பெறணும். பெற்றால் எங்கே போகலாம்? ஞானத்தில் சரியை. ஞானத்தில் சரியை என்பது எது? இதெல்லாம் கொஞ்சம் நுட்பமான இடம். ஞானத்தில் சரின்னா என்னது? யாராவது இல்லை, அது இறைபடி நிற்கிறதுன்னு பேர். ஞானத்தில் சரி என்பது என்னது? சொன்னால் சொல்லிடுவீங்க, எல்லாருக்கும் அதே தகராறு தான், எல்லாத்துக்கும் அதே தகராறு தான். யோகம் வரைக்கும் முடிச்சுட்டு அதன் பிறகு இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம் வாய்க்க பெற்ற நிலையில் இறைவனே குருநாதனாக எழுந்து தீக்கை செய்து உபதேசத்தை செய்கிறானா இல்லையா? அப்போ உபதேசம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன ஞானம் விளையுது? கேட்டல் ஞானம். அது என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். அந்த கேட்டல் ஞானம் என்பது தான் ஞானத்தில் சரியை. கேட்டல் ஞானம் தான் ஞானத்தில் சரியை. அது 8ஆம் நூற்பா. இப்போ 8ஆம் நூற்பா வரைக்கும் நம்ம எங்கே வந்துடணும்? பாடத்தில் வர்றதில்லை, ப்ராக்டிக்கலாக வந்துடணும். ப்ராக்டிக்கலாக வந்துட்டா நம்ம எங்கே நிற்கிறோன்னு அர்த்தம்? கேட்டல் ஞானம், ஞானத்தில் சரியை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம்.
இப்போ ஒருத்தர் சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை வாங்கிட்டார். நிர்வாண தீக்கை வாங்கிட்டார். அவருக்கு இப்போ யார் வந்திருக்கிறா? குருநாதரா? குருநாதர் யார்? பெருமான் தான். நிர்வாண தீக்கை செய்கிற போது வருவது யார்? பெருமான் தான். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பெருமான் வருது இல்லையானா வராரு. அது உபாயம், அது உபாயம், இது உண்மை. அப்போ பெருமானே வந்து அஞ்செழுத்தை உபதேசம் செய்கிறார். என்ன அஞ்செழுத்து? முத்தி பஞ்சாக்கரம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? முத்தி பஞ்சாக்கரம். நாமா இல்லாமல் உபதேசம். நீங்கள் சரியகிரி நம்ம இப்போ செய்யக்கூடிய சமய விசேடத்தில் என்ன இருக்கு? நாமா இருக்கா இல்லையா? அதுக்கு முத்தி பேர் வராது. முத்தியை பெறுவதற்கு தகுதி வரும். அதன் பிறகு முத்திக்கான வேலையெல்லாம் நடக்கணும். அப்போது 3ஆம் நிலை தீக்கை பெறுகிற போது அவர்கள் உபதேசம் பெறுகிறார்கள். எது? நாமா நீங்கி பெருமானே ஞான குருவா எழுந்தருளி அவருக்கு முத்தி பஞ்சாக்கர உபதேசத்தை செய்கிற போது அவர்கள் எந்த இடத்துல நிற்கிறாங்க? கேட்டல் ஞானம். என்ன ஞானம்? கேட்டல் ஞானம். அவங்களுக்குரியது தான் 8ஆம் நூற்பான். சிவஞான போதம், சிவஞான சித்தியாரில் சொல்லக்கூடிய 8ஆம் நூற்பான் யாருக்கு? 3ஆம் நிலை தீக்கை பெற்ற பிறகு அந்த பாடம் எப்படி கேட்கணும்? குருநாதர்கிட்ட அடிபணிந்து அடிமைத்திறத்தில் நின்று 8ஆம் நூற்பான் கேட்கணும். உபதேசம் என்பது 5 எழுத்தும் உபதேசம்தான், சாத்திரமும் உபதேசம்தான். நம்ம கேட்கறது இப்போ உபாயமாக கேட்குறோம். இப்போ நம்ம எல்லாம் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? உபாயமாக கேட்க. உண்மையாக கேட்குறதுன்னா என்னது? அந்த உபதேசம் வாங்கியிருக்கணும், பாடம் கேட்கணும். பாடம் கேட்கும்போது எப்படி கேட்கணும்? மெய்கண்டார்கிட்ட எப்படி அருணந்தி சிவன் பாடம் கேட்டாரோ அப்படி பாடம் கேட்கணும். ஆசான் அடிசேர் ஞானமே ஞானம் என்பார். பின்னாடி கடைசியாக முடிப்பார். ஆசான் அடிசேர் ஞானம் அப்படின்னு என்னது? அவர் குருநாதர் திருவடியை சிவபெருமான்னு நினச்சி நிற்கணும். அப்படி நின்னாதான் அதுக்கு கேட்டல் ஞானம்னு பேர். அப்படி ஒருத்தர் கேட்குறாருன்னு வைத்து கொள்ளுங்க. அப்படி கேட்டுட்டு இந்த பிறவி முடிஞ்சு போச்சு. இந்த பிறவியில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? கேட்டல் நிகழ்ந்துருச்சு. அதுக்கு மேலே அடுத்த படிக்கு போகிறதுக்குள்ளே அவருக்கு பிராரத்த கர்மம் முடிஞ்சு போச்சு, பிறவி முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இறந்து போகிறார். அவர் மேலே இந்த மண்ணில் பிறக்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்? மேலங்க பிறக்க மாட்டார். அவர் எங்கே போவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவத்தில் பார்த்துங்க, சுத்த வித்தை மகேஸ்வரம், சுத்த வித்தை மகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய 2 தத்துவம் இருக்கா இல்லையா? அதில் சுத்த வித்தை என்கிற தத்துவத்திற்கு போய் இங்கே முடிச்சுட்டு நேராக எங்கே போவார்? அங்கே போவார். அங்கே போய் கேட்டதை சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடி பரமுத்திக்கு போயிடுவார். புரியுதா இல்லைங்களா? இப்போ இதுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் இறந்தா அங்கங்கே இடையில அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த எத்தனை 36 31 தத்துவத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் இருக்குது. நம்ம இங்கே என்ன கண்டிஷனில் என்ன தகுதியில் இறக்கிறோமோ நேராக அந்த இடத்துக்கு போவோம், கொஞ்ச நாள் இருப்போம், மீள வந்துடுவோம். மீள இங்கே வரணும். இங்கே வந்து என்ன செய்யணும்? எந்த இடத்துல விட்டோமோ விட்ட இடத்துலேருந்து தொடரணும். அப்போது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை மேலே போய் வந்திருக்கிறோம். இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கே என்ன செஞ்சுருக்கிறோம்? மேலே போய் தங்கி இன்பத்தை அனுபவிச்சுட்டு கீழே வருவோம். திருப்பி எங்கே விட்டோமோ அங்கேருந்து தொடருவோம். போன பிறவியில் 60 வயசில் தீக்க வாங்கியிருந்தா இந்த பிறவியில் 40 வயசில் வாங்குவோம், அடுத்த பிறவியில் 20 வயசில் வாங்குவோம், அடுத்த பிறவியில் 7 வயசில் வாங்குவோம். புரியுதா இல்லையா? ஏன்னா இது ஒரு பிறவியில் இது நடக்காது, ஒரு பிறவியில் நடக்காது. சும்மா நான் ஒவ்வொரு பிறவி கணக்குக்கு சொல்கிறேன். அதை ஒழுங்காக செய்யணும். அதை செய்யும் போதே அது ஆர்வமாக இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு என்று செஞ்சால் பெருமான் என்ன செய்வார்? அடுத்தடுத்த பிறப்புகளில் நமக்கு அந்த உணர்வை மேலீடு செய்வார். ஒரே இடத்துல பல பேர் இருக்கிறோம், எல்லாருக்கும் அந்த அதீத உணர்வு இருக்கா? பெருமானை அனுபவிக்கணும், பெருமானை அடையணும், திருமுறைகள் ஓதணும், சாத்திரம் படிக்கணும், பூசை பண்ணணும், 5 எழுத்தை சொல்லணுங்கிற ஆசை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? ஏன் இல்லை? எல்லாம் ஒரே நாள் தான் அட்மிஷனு,
சைவ சித்தாந்த வகுப்புக்கு எல்லாம் ஒரே நாள் தான் வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்கா? திருமுறை வகுப்புக்கு எல்லாம் ஒரே நாள் தான் உள்ளே வரும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆசை இருக்கா? ஏன் இல்லைன்னா அதெல்லாம் முன்னாடி பிறப்பில் எங்கே நிறுத்தணுமோ அங்கேருந்து தான் தொடரும். எந்த பிறவியில் ஆரம்பித்த தேதி வேணால் ஒன்றா இருக்கலாம். ஆனால் அங்கே முன்னாடி ஆரம்பித்ததும் விட்ட இடம் அங்கே இருக்குது, வேறு வேறு இடம். அவர் எங்கே விட்டாரோ அங்கேருந்து அவர் துவங்குவார், இவர் எங்கே விட்டாரோ அவர் அங்கேருந்து துவங்குவார். அதனால் என்ன ஆகாது, ஒரே மாதிரி இருக்காது. சரி, இப்போ கேட்ட ஞானத்தை முடித்தவங்க அப்படி போவாங்க. அடுத்தது இந்த பிறவியில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் கூடையே. அவர் என்ன வாங்குறாரு, உபதேசம் வாங்கி பாடமெல்லாம் கேட்டு என்ன செய்கிறாரு, சிந்திக்க துவங்குகிறார். அகப்பூசை முதலானவற்றை 9ஆம் நூற்பாடை சொன்னமா இல்லையா? 9ஆம் நூற்பாடை சொன்ன மாதிரி அகப்பூசையை ஆனந்தமாக பண்ணி நல்லா அதில் பூசையில் நல்ல ஆர்வமாக அந்த சிந்தித்தல் எங்கே நிகழணும்? பூசை தான். சிந்தித்தல்னா படிக்கிறது சிந்திக்கிறது இல்லை. அகப்பூசை புறப்பூசைவற்றை செய்கிற போது அதில் ஒரு அனுபவம் நிகழும். அதுக்கு பேர் தான் சிந்தித்தல்னு பேர். இப்போ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பிறவி முடிஞ்சு போச்சு. கேட்டு சிந்திச்சிட்டாரு, ஆனால் என்ன ஆயிடுச்சு, பிறவி முடிஞ்சு போச்சு. அவர் எங்கே போவார், மகேஸ்வர தத்துவத்துக்கு போவார். கேட்டவர் எங்கே போவார், சுத்த வித்தைக்கு போவார். சிந்தித்தவர் மகேஸ்வர தத்துவம். இவருக்கு மேலே ஒரு படி. ஏன்னா இவரை விட்டுட்டு அங்கே போய் இவர் செய்கிறாரு. அதை இவர் கேட்டு சிந்திச்சிட்டார். இன்னும் தெளியலை. ஆனால் இவரும் திருப்பி வரமாட்டார். அவரை விட ஒரு படி மேலே போய் உட்காருவார். ஏன்னா இங்கே வாழ்கிற போது 2 படி கலந்துட்டார். இவர் கேட்டு சிந்திச்சாச்சு. அவர் நேரம் எங்கே போயிடுவார், மகேஸ்வர தத்துவத்துக்கு போயிடுவார். அங்கே போய் கேட்டு சிந்தித்தில் முடித்ததுனால தெளிதலையும் நெட்டை கூடுதலையும் நிறைவு செஞ்சு பரமத்திக்கு போயிடுவார். அப்படியே இன்னொருத்தர் இங்கே என்ன, கேட்டார், சிந்திச்சார், தெளிஞ்சிட்டார், நெட்டை கூடலை. அவர் எங்கே போவார், சாதாக்கிய தத்துவத்துக்கு போவார். சாதாக்கிய தத்துவத்துக்கு போய் நெட்டை கூடி பரமத்திக்கு போயிடுவார். இன்னொருத்தர், இப்போ 4 பேர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ கேட்டார், சிந்திச்சார், தெளிந்தார், நெட்டை ஞானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, முற்று பெறவில்லை, இன்னும் முடிக்கல. நெட்டை என்ன செய்யலை, முடிக்கல. ஆனால் நெட்டை துவங்கிருச்சு. நெட்டை ஞானம் அவருக்கு துவங்கிருச்சு, என்ன செய்யலை, முடிக்கல. முடிச்சாதான் பரமத்தி. நெட்டை ஞானத்தை முடிச்சாதான் பரமத்தி. இவர் என்ன ஆயிடுச்சு, கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டைக்குள்ளே போயிட்டாரு. ஆனால் நெட்டை இன்னும் என்ன செய்யலை, முற்று பெறவில்லை. அவர் எங்கே போவார்னா சக்தி தத்துவத்திலையும் சிவ தத்துவத்துக்கு போய் நெட்டையை முற்று பெற்று பரமத்திக்கு போயிடுவார். சரிங்களா? இன்னொருத்தர் இங்கேயே கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டையை முற்று பெற்றால் அவர் இந்த பிறவியை முடிக்கும் போது நேராக பரமத்திக்கு போயிடுவார். புரியுதுங்களா? இது ரொம்ப நுட்பமான இடம். இதுக்கு இடையில பல்வேறு சமயங்களினுடைய முத்தியை பற்றிய செய்திகள் இந்த நூற்பால் இருக்கு. இந்த நூற்பா நமக்கு புரியணும்னா என்ன செய்யணும், பிற சமயங்கள் எதை முத்தின்னு சொல்லுது அப்படின்னு தெரியணும். ஏன்னா இது 11ஆம் நூற்பா. என்னது, என்ன ஞானம், நெட்டை ஞானம். 8 கேட்டல் ஞானம், 9 சிந்தித்தல் ஞானம், 10 தெளிதல் ஞானம், 11 நெட்டை ஞானம். இதில் சொல்லப்படுவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சீவன் முத்தர்கள். இது யார், சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தருடைய இலக்கணம் தான் 11ஆம் நூற்பா. இது பார்த்தீங்கன்னா சிவஞான சித்தியாரில் 11ஆம் நூற்பாவுக்கு ஒரு தோற்றுவாயை சொல்கிறார். அது இங்கே உங்கள் நூலில் இருக்காது. சிவஞான முனிவருடைய தோற்றுவாய் இங்கனம் 10ஆம் சூத்திரத்தால் பெத்தத்திலிருந்து நீக்கம் பெற்றார்க்கு என்ன எழுதுறாரு, பெத்தத்திலிருந்து நீக்கம் பெத்தத்தை முடிச்சுட்டாங்க. பெத்தத்தை முடிச்சா அது என்ன வரும், சுத்தம். இப்போ நாம் இருக்கிறதுல என்ன நிலை, பெத்த நிலை என்பது சகல நிலை. இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆணவமலம் இருக்கா, இருக்குது.
கண்மம் இருக்கா? இருக்குது. மாயாமலம் இருக்கா? இருக்குது. வேலை செய்யுதா? நல்லா வேலை செய்யுது, நல்லா வேலை செய்யுது. இப்படி இருந்தால் நமக்கு என்ன நிலை? பெத்த நிலைன்னு பேர். இந்த 3 ஆணவம், கண்மம், மாயை 3 சேட்டை செய்யாமல் நீங்கி நின்றால் அதற்கு என்ன நிலைன்னு பேர்? சுத்த நிலை. கேவலம், சகலம், சுத்தம். கேவலம் நாம் எப்போ இருந்தது? பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி. பிறவிக்கு வருவதற்கு முன்னாடி நாம் இருந்த இடத்துக்கு என்ன பேர்? கேவலம்னு பேர். இப்போ நாம் இருக்கிற இடத்துக்கு சகலம். சகலம் நாளும் பெத்தம் நாளும் ஒன்று தான். சரிங்களா? பிறவியை விட்டு நீங்கி திருவருளோடு இறைவனோடு கூடி நிற்கிற நிலைக்கு என்ன பேர்? சுத்த நிலைன்னு பேர். சுத்த நிலை. இவங்க பிறவியிலேயே இருப்பாங்க, ஆனால் சுத்த நிலையில் இருப்பாங்க. முத்தி இன்பத்தை எங்கே அனுபவிக்கிறாங்க? இங்கே அனுபவிக்கிறவங்க. புரியுதா இல்லைங்களா? இங்கேயே வாழ்கிற போதே எதை அனுபவிக்கிறாங்க? முத்தி இன்பத்தை அனுபவிப்பவர் யார்? தான் வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள். இவங்க தான் வாழ்கிற போதே அவங்க எதை? முத்தி இன்பத்தை நுகர்ந்தவர். அதனால தான் இங்கே இவங்க இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இறந்ததுக்கு அப்புறம் போய் முத்தி நிலையை அனுபவிக்கிறது அது வேற. அந்த பரமானந்த பேரின்ப நிலையை எங்கே இருக்கும்போது அனுபவிக்கிறாங்க? வாழ்கிற போதே. முத்தி இன்பம் என்பது இறந்த பிறகு வருவது தான், சுத்த நிலையில் வருவது தான். அந்த இன்பத்தை அவர்கள் என்ன செய்கிறாங்க? இங்கேயே அந்த நிலையை பெற்றதுனால தான் அவர்களுக்கு என்ன பேர்? சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள். அந்த சீவன் முத்தரது இலக்கணத்தை சொல்வது இந்த 11ஆம் நூற்பா. 11ஆம் நூற்பா ரொம்ப ரொம்ப நுட்பமான நூற்பா. சரி பாருங்கள், நூற்பாக்குள்ளே போயிடலாம். அறிமுகத்தில் கொஞ்சம் விரிவாக சொன்னால் எனக்கு இதில் இருக்கிறது யாருக்கு? நமக்கு இல்லை. அது யாருக்குன்னா நமக்கு இல்லை. ஆனால் தெரிஞ்சாலும் வச்சுக்குவோம். இப்படியெல்லாம் இருக்குமாமா, இப்படியெல்லாம் இருக்குமாமா அப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு பொருளை தெரிஞ்சால் தான் அது மீது ஆசை வரும். ஆசை வந்தால் தான் அதனான முயற்சிகள், விருப்பமெல்லாம் மேலே மேலே செய்யணும்னு தோணும். அதை பற்றி தெரியலன்னு என்ன செய்ய முடியாது? தெரியாத பொருள் மேலே ஆசைப்பட முடியாதா இல்லையா? அதனால் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரி, பாடல் பாருங்கள். 310. காயம் ஒளிந்தால் சுத்தனாகி ஆன்மா காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன் இத்தை ஆயும் அறிவு உடையோனாய் அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாளே மாயமெல்லாம் நீங்கி அரண் மலரடிக்குள் இருப்பன் மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டேன். இந்த பாடெல்லாம் வழக்கம் போல் கொஞ்சம் கொண்டு கூட்டி பொருள் செய்யணும். கொண்டு கூட்டி பொருள், அந்த சொற்களை கொஞ்சம் முன்ன பின்ன போட்டு தான் பொருள் செஞ்சால் தான் இந்த பாட்டு புரியும். சரிங்களா? காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். இந்த கண் இருக்கா இல்லையா? இந்த கண்ணுக்கு என்ன வேணும்? காட்ட கண்டிடும் கண். காட்ட கண்டிடும் கண். அந்த கண்ணோட இலக்கணம் என்னது? காட்டினால் காணும். காட்டினால் காணும். காட்டும் உபகாரம். இதுக்கு என்ன பேர்? காட்டும் உபகாரம். சரி, காட்டும் உபகாரம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, காணும் உபகாரமும் வேண்டும். உயிருக்கு, இந்த உயிர் இந்த கண்ணுக்கு 2 உதவி செய்யுது. உபகாரம்னா என்னது? உதவி. இந்த கண்ணுக்கு 2 உதவி செய்யுது. எது? இந்த உயிர். இப்போ நம்முடைய உயிர் இந்த கண்ணுக்கு என்ன செய்யுதுங்க? 2 உதவி செய்யுது. என்னென்ன உதவி? காட்டும் உபகாரம், காட்டுகின்ற உதவியும் காணுகிற உதவியும் செய்யுது. காட்டும் உபகாரம், காணும் உபகாரம், 2 உதவி எது செய்யுது? உயிர் எதுக்கு செய்யுது? கண்ணுக்கு செய்யுது. சரி, காட்டும் உபகாரம்னா என்ன? ஒரு பொருளை காட்டுவது. ஒரு பொருளை காட்டுவது. சரி, காணும் உபகாரம்னா இருந்து காணணும். புரியுதா இல்லைங்களா? இப்போ கண் இருக்கு, தாப்பதா அந்த படத்தை பாருங்க அப்படின்னா உயிர் போய் கண்ணுக்கிட்ட தாப்பார் கண் இருக்கு, அந்த படம் இருக்கு, பார்த்துட்டு வா அப்படின்னு உயிர் எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது பார்க்காது, இது பார்க்காது. இப்போ கண்ணை சொன்னால் உங்களுக்கு புரியாது, காதை வச்சுக்குவோம்.
5 பொறிவிக்கும் அது பொருந்தும், 5 பொறிக்கும் பொருந்தும். கண்ணுன்னு ஊமை சொன்னாலும் என்னது ஞானேந்திரியம் எத்தனை? 5. இந்த 5க்கும் இது பொருந்தும். கண்ணு தான் ஓமை. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்போ என்ன வைக்கிறேன்? காதை வைக்கிறேன். புரியுதா? என்னது பாடம் நடந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வா. பாடம் நடந்துட்டுருக்கு, கேட்டுட்டு வா. நான் எனக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்கு, நான் அப்படியே வீட்டில் என்ன நடக்குது யோசிச்சுட்டு இருக்கிறேன். காது எல்லாம் கேட்டு வை. காது நீ எல்லாத்தையும் கேட்டு வை. அவர் வேற எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, காலையிலேருந்து உபகாரங்கிறாரு. அந்த உபகாரத்தை கொஞ்சம் கேட்டு வை அப்படின்னு உயிர் எதுக்கு சொல்லுது? காதுக்கு இப்போ காட்டிருச்சு. என்னது பாடம் நடக்குது கேளு அப்படின்னு காட்டிருச்சு. இப்போ இது கேட்குமா? கேட்காது. ஏன் கேட்காது? அவர் கூட உக்காந்து என்ன சொல்கிறாருப்பா, புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த காது கூட என்ன செய்யணும்? உயிர் கூடவே உக்காந்துருந்து கேட்கணும். காதில் உயிர் கேட்டால் தான் காது கேட்கும். புரியுதா இல்லையா? உயிர் கண்டாதான் கண் காணும். உயிர் கண்டாதான் காணும். அப்போ காட்டினால் மட்டும் போதாது, என்ன செய்யணும்? கூடவே இருந்து இதுவும் காணணும், இதுவும் காணணும். அப்போ காணுவது எதுன்னா கண்ணு தான். ஆனால் தனியாக காணுமானா அப்போ என்ன செய்யணும்? காட்டணும், காணணும். புரியுதா இல்லைங்களா? 2 உதவியை உயிர் எதுக்கு செய்யுது? கண்ணுக்கு செய்யுது. அதே மாதிரி 5 பொரியும். இப்போ ஓமைக்கு ஒரே ஒரு பொறி மட்டும் வைக்கிறார். இந்த காட்டு உபகாரம் என்பது 5ஆம் நூற்பாட சொல்லிட்டார். 5வது நூற்பா சிவஞான போதத்தில் 5வது நூற்பா யாராவது சொல்ல தெரியுமா? விளம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல தாந்தம் உணர்விட் அமையருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே என்பது சூத்திரம். அதுக்கு பொழிப்புரை இருக்கு. எல்லா சூத்திரத்துக்கும் கீழே பொழிப்புரை ரொம்ப ரொம்ப முக்கியம். 5ஆம் நூற்பா பொழிப்புரை யாராவது புத்தகத்தை பார்த்து தான் சொல்லுங்க. பொழிப்புரை சொல்லுங்க. சிவஞான போதர் சித்தியார் படித்தா சிவஞான போதம் புத்தகம் கையில் இருக்கணும். தமது முதல் உபகாரம் இல்லை, தமது முதல் உபகாரம், தமது முதலின் உபகாரம். முதல் உபகாரம்னா ஃபஸ்ட்டு எய்டு, அது இல்லை. முதலின் முதல்வன் அது உபகாரம் என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோயனின் தமது முதல் உபகாரம் உணர்த்துதல் நுதலிற்று. அப்படின்னா இறைவன் உயிருக்கு செய்கிற உதவியை சொல்வது 5வது நூற்பா. 5ஆம் நூற்பால இறைவன் உயிருக்கு என்ன உதவி செய்யறான் அப்படிங்கிறத சொல்றது எது? 5வது நூற்பா. புரியுதா இல்லைங்களா? அந்த 5வது நூற்பா என்ன சொல்றான்? அங்கே காட்டும் உபகாரம் சொல்றார். அங்கே காட்டுறது என்னது? காட்டும் உபகாரம். உயிருக்கு இறைவன் உலகத்தை காட்டுகிறான், உலகத்தை காட்டுகிறான். அதுபோல இங்கே 11ஆம் நூற்பால காணும் உபகாரம் சொல்றார். அங்கே காட்டும் உபகாரம், இங்கே காணும் உபகாரம். சரி, இப்போ பாருங்க. காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு, காட்ட கண்டிடும் தன்மையுடைய கண்ணுக்கு ஏயும் உயிர் காட்டி கண்டிடுமா போல. உயிர் என்ன செய்யும்? காட்டி தானும் கூடவே காணும். காட்டினா மட்டும் போல என்ன செய்யும்? கூடவே இருந்து காணும். அது போல இது என்னது? ஓமை. இது மாதிரி ஈசன் என்ன செய்வான்? ஈசன் உயிர்க்கு காட்டி கண்டிடுவன். உயிருக்கு உலகத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி, சிவபோகத்தை அனுபவிக்கணும்னாலும் சரி. இங்கே சொல்வது 11ஆம் நூற்பால சிவபோகம்தான். உலகத்தை பற்றி இங்கே பேச்சு இல்லை. இது யாரு? நூற்பால யார் இருக்கிறா? சீவன் முத்தர். இங்கே சொல்லும் போது நம்மள அங்கே போய் வச்சு பார்க்கக்கூடாது. இந்த நூற்பா யாருக்கு? சீவன் முத்தர். அவங்களுக்கு போகம் எது? சிவன் தான் அவங்களுக்கு போகம். ஏன்னா
முத்தி நிலையிலும் ஆன்மாவுக்கு பெருமான் கூடவே இருந்து முத்தி என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஊட்டிக்கிட்டு இருக்கணும். முத்தி வந்துருச்சுப்பா, முத்திக்கு வந்துட்டியா, அனுபவிச்சுக்கோ அப்படின்னு விட்டுட்டு போக முடியாது. புரியுதா இல்லைங்களா? முத்தி இன்பத்தை ஆன்மா நுகரணும்னு சொன்னால் அவன் என்ன செய்யணும்? முத்தி இன்பத்தை காட்டணும். அப்புறம் என்ன செய்யணும்? கூடவே இருந்து அனுபவிக்கணும். இவன் அனுபவிச்சாதான் அவன் அனுபவிப்பான். இவன் அனுபவிக்கலைன்னா அவன் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா இப்போ பெத்த நிலையிலே அப்படிதான் இருக்கிறோம். ஏன்னா உயிர் கூடவே நின்னாதான் உலகத்தை இதை அனுபவிக்கும். அதுபோல சிவத்தை அனுபவிக்கணும்னா பெருமான் எதோட நிற்கணும்? உயிரோட நிற்கணும். உயிரோட நிற்கணும். புரியுதா இல்லைங்களா? புரியுதா இல்லையா? அதுபோல அதான் இங்கே சொல்றது, உயிர்க்கு ஈசன் காட்டி கண்டிடுவன் சுத்தனாகி ஆன்மா. சுத்தனாகி ஆன்மா அதாவது எல்லா மலங்களும் காயமோடு மாயும். போன நூற்பால எல்லா மலங்களும் காயமோடு மாயுமன்றேன்னு போன நூற்பால 10ஆம் நூற்பால ஒரு செய்யுள் இருக்கு. அது மாதிரி எல்லா மலங்களும் காயமோடு மாய்ந்த நிலையில சுத்தனாகிய ஆன்மா. இப்போ மலங்கள் எல்லாம் கெட்டு போச்சு. என்னது? ஆணவ மலம் கெட்டு போச்சு, மாயாமலம் கெட்டு போச்சு, கண்ம மலம் கெட்டு போச்சு. எப்படி கெடும்? போன நூற்பால சொன்னோம். ஆணவ மலம் கெடும். எப்படி கெடும்? 10ஆம் நூற்பால சொன்னோம். சொல்லுங்க பார்க்கலாம். 10ஆம் நூற்பால 2 அதிகரணம். ஏகனாகி நிற்க என்பது ஒரு அதிகாரம், இறைவனி நிற்க என்பது ஒரு அதிகரணம். ஏகனாகி நின்றால் ஒரு பயன், இறைவனி நின்றால் ஒரு பயன். ஏகனாகி நின்றால் ஒரு பயன், இறைவனி நின்றால் ஒரு பயன். இதெல்லாம் போன வகுப்பில் சொன்னோம். ஏகனாகி நின்ன என்ன ஆகும்? எத்தனை பேர் முதல்ல படிச்சீங்க? ஆகாமே வராதா? சரி, மும்மலங்கள் நீங்கும் என்பது சரிதான். ஆனால் அதில் ஏகனாகி நின்றால் என்ன ஆகும், இறைவனி நின்றால் என்ன ஆகும்? மொத்தமாக 2க்கு சேர்த்து நீங்கள் சொல்லிட்டீங்க. நுட்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏகனாகி நின்றீங்கன்னா ஆணவ மலம் கெடும். ஏகனாகி நின்றால் ஆணவ மலம் கெடும். இறைவனி நின்றால் மாயாமலமும் கண்ம மலமும் கெடும். புரியுதா இல்லையா? அதெல்லாம் என்ன மனப்பாடமாக பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏகனாகி நிற்றல் அப்படின்னு என்னது? சிவஞான போதத்தை தான். ஏன்னா சித்தியாரில் சொல்லணும்னா நான் நிறையா பாட்டு சொல்லணும். சித்தியாரில் இப்போ இதை விளக்கணும்னா நிறையா பாட்டு சொல்லணும். சிவஞான போதத்தை எடுத்துக்கங்க. சிவஞான போதத்தை எடுத்து ஏகனாகி நிற்க அப்படின்னு ஒரு முதல் அதிகாரம், 2 அதிகரணம் இருக்குது சிவஞான போதத்தில். 2 அதிகரணம் இருக்குது. முதல் அதிகரணம் ஏகனாகி நிற்க, ஏகனாகி நிற்க அப்படின்னு போட்டிருப்பார். அதுக்கு மேற்கோள் என்ன எழுதியிருக்கிறாரு? என்றது அப்படின்னு என்னது? ஈண்டு பரமேஸ்வரன் இவ்வான்மாவிடத்து நின்ற முறைமையால் ஏகனாகி நிற்க. இன்னொரு தடவை சொல்லணுமா? ஈண்டு பரமேஸ்வரன் இவ்வான்மாவிடத்து நின்ற முறைமையால் அவனிடத்து ஏகனாகி நிற்க அப்படின்னா என்னது? அதாவது அவன் உங்கள்கிட்ட எப்படி நின்னானோ நீ அவன்கிட்ட அப்படி நில்லு. அவன் உங்கள்கிட்ட எப்படி நின்னான்? தன்னை காட்டாம. இறைவன் உன்னிடத்து தன்னை காட்டாம உன்னை காட்டி நின்னானா இல்லையா? எப்போ நின்னான்? இப்போ நிற்கிறான் நம்மகிட்ட எப்படி நிற்கிறான்? அப்படிதான் நிற்கிறான். ஏன்? நான் செஞ்சேன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். எதை செஞ்சாலும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? நான் தான் செஞ்சேன் சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்போ அவன் எப்படி நிற்கிறான்?
நமக்கு பின்னாடி எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் என்ன செய்யறான்? ஆமாய்யா நீ தான் செஞ்ச, நீ தான் செஞ்சேன்னு அவன் எப்படி நிற்கிறான்? இப்போ நமக்கு பின்னாடி நிற்கிறான், நமக்கு பின்னாடி நிற்கிறான். யார் முன்னாடி நிற்கிறான்? நான் தான் முன்னாடி நிற்கிறேன். அவன் எங்கே நிற்கிறான்? எனக்கு பின்னாடி நிற்கிறான். பெத்த காலத்து அவன் இவனாய் நின்ற முறைமை. அவன் யாரு? அவன் யாரு? சிவன். இவன் ஆன்மா. அவன் எப்படி நிற்கிறான்? அவன் இவனா நிற்கிறான். அவன் செஞ்சுட்டு இவனா நினைக்க, ஆமாம் நீ தான் செஞ்ச, நீ தான் செஞ்சன்னு நின்றுக்கிறான். நீ என்ன செய்ய? சுத்த காலத்தை, பெத்த காலத்தில் அப்படி நிற்க முடியாது. இப்போ என்ன செஞ்சாலும் நம்ம அறிவு கேட்காதுங்க. பாடம் கேட்டாலும் அதெல்லாம் கரெக்டு தாங்க, ஆனால் நான் நல்லா பாடம் கேட்டேன், நான் பாடம் நல்லா சொன்னேன் அப்படி தான் சொல்லுவோம். நான் என்ன சொல்லுவேன்? நல்லா பாடம் சொன்னையா அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அருமையாக பாடம் கேட்டேன் இப்படி தான் சொல்லுவீங்க. புரியுதா இல்லையா? ஏன்னா நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? பெத்தத்தில் இருக்கிறோம். அறிவில் ஆணவமெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அறிவில் ஆணவமெல்லாம் வேலை செய்கிற வரைக்கும் எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன் தான் சொல்லுவோம். புரியுதா இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் தெளிவு பிறந்துருச்சுன்னா அடியேன் செய்தேன். பாடம் கேட்டதுனால என்ன சொல்லுவோம்? அடியேன் செய்தேன், அடியேன் திருவருளால் செய்தேன். இப்படியெல்லாம் அது பூசி மொழிக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிக்குவோம். புரியுதா இல்லையா? ஆனால் நெட் ரிசல்ட் என்னது? நான் தான் செஞ்சேன். அதுக்கு பணிவா பவுடர்லாம் அடித்து மேக்கப்லாம் போட்டு அந்த சொல்லு அலங்காரம் தான். அது கருத்து ஒன்று தான். நான் செஞ்சேனாலும் அடியேன் செஞ்சேனாலும் அடியேன் திருவருளாலே செய்தேன்னு சொன்னாலும் நெட் ரிசல்ட் என்னது? நான் தான் செஞ்சேன். புரியுதா இல்லையா? அப்போது இது வரைக்கும் பெருமான் எப்படி நிற்கிறான்? பின்னாடி நிற்கிறானா இல்லையா? ஐயா எல்லாம் செஞ்சுட்டு அவன் பின்னாடி நிற்கிறானா இல்லையா? ஒன்றுமே செய்யாமல் நீ போய் முன்னாடி நின்றுட்டு இருக்கிற. முத்தி காலத்தில் நான் என்னங்க பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஐயா. அவன் உங்கள்கிட்ட நின்னானா இல்லையா? அது மாதிரி நீ அவன்கிட்ட நில்லு. என்ன செய்யணும்? அவனை முன்னாடி நிறுத்தி நீ பின்னாடி நிற்கிறது தெரியக்கூடாது. நீ நிற்கிறத தெரியக்கூடாது. என்ன செய்யணும்? அவன் மட்டும்தான் தெரியும். ஒரு காரியம் நடக்குதுன்னா பெருமான்ல செய்கிறான், பெருமான் செய்கிறான். அது ஒருத்தர் பாராட்டினாலும் பெருமான் தான் செய்கிறாரு, ஒருத்தர் திட்டினாலும் பெருமான் தான் செய்கிறது. நினைச்சது நடந்தாலும் பெருமான் தான் செய்கிறாரு, நினைக்காதது நடந்தாலும் பெருமான் தான் செய்கிறாரு. திருவருள் இப்படின்னு நிற்கிறதுக்கு நமக்கு அறிவில் அந்த தெளிவு வந்துட்டா ஆணவமலம் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஆன்மா அறிவில் ஆணவமலம் வேலை செய்யலை. அப்படி வேலை செய்யலைன்னா தான் இந்த நிலை வரும், இல்லைன்னா வராது. நம்ம பேச்சை வேணால் மாற்றி பேசிக்கலாம். புரியுதா இல்லைங்களா? இப்படி சொல்லக்கூடாதாம்மா, அப்படி சொல்லிக்கலாமா, அப்படி சொல்லக்கூடாதாம்மா, இப்படி சொல்லிக்கலாமா, நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். கருத்தில் என்ன இருக்குது? ஆணவமலம் வேலை செய்யுது, அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? அப்போது சுத்த நிலைக்கு ஒரு ஆன்மா வந்ததற்கு அடையாளம், சுத்த நிலைக்கு ஒரு ஆன்மா வந்ததுன்னா, சுத்தம்னாவே ஆணவமலம் வேலை செய்யலைன்னா தான் அதுக்கு பேர் சுத்தம்னு பேர். ஆணவமலம் வேலை செஞ்சால் அதுக்கு என்ன பேர்? பெத்தம்னு தான் பேர். புரியுதா இல்லைங்களா? அப்போ சுத்த நிலைக்கு ஒரு ஆன்மா வருதுனாவே என்ன அர்த்தம்? ஆணவமலம் அடங்குதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ஆன்மா என்ன செய்யும்? ஐயோ நான் செஞ்சேனுங்க இது சொல்லி என்னங்க என்ன போய் கடைசியில் இப்படி மாட்ட விட்டுருவீங்களான் இருக்குது. நான் என்ன செஞ்சேன்? எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, எல்லாம் அவரு தான். நல்லது நடந்தாலும் அவர் தான், கெட்டது நடந்தாலும் அவர் தான். எனக்கு தெரியாது, என் கடன் பணி செய்து கிடப்பது. அவன் ஆணை என்னவோ அதை செய்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம விருப்பத்துக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றையும் செய்ய முடியாது. சுண்டு விரல் இப்படி ஆட்டணும்னா இது ஆடணும்னா இப்போ பெருமானுடைய திருவிரல் வேணும், இல்லைன்னா அந்த சுண்டு விரல் ஆடாது. என்னக்கா சுண்டு விரல் ஆடுறதுக்கு பெருமான் வேணுமான்னு கேட்டால் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருக்கும் போது தெரியும். எங்கள் விரல் அசைய மாட்டேங்குதுங்க. இத்தனை நாள் நீ தானே ஆடிட்டு இருந்த, இத்தனை நாள் இந்த விரல் நீ தானே ஆடிட்டு இருந்த, இப்போ என்ன ஆகுது? கை ஆட மாட்டேங்குது. இப்படி படுத்து ஆட்டினா விரல் ஆட மாட்டேங்குது. இது வரைக்கும் பெருமானே என்ன செஞ்சார்? அவர் ஆடிட்டு இருந்தார். நீ என்ன நினச்சிட்டு இருக்கிற? நான் ஆடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ நோய்வாய்ப்பட்டு நர்வ்ஸ் ப்ராப்ளம்ங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போய் படுத்தா தான் தெரியும். இந்த விரல் கூட நம்ம விருப்பத்துக்கு ஆடாது, விரல் கூட விருப்பத்துக்கு
அப்போ தான் தெரியும், ஓ நாட்டலையா இத்தனை நாள், இந்த விரலை நாட்டலையா அப்படிங்கிறது எப்போ வரும்? இதுக்கு பல லட்சம் செலவு பண்ணி ஆஸ்பத்திரியில் போய் படுத்தாதான் தெரியும். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. அப்போ கூட அங்கே படுத்துருக்கிற வரைக்கும் தான் அந்த நினைப்பு இருக்கும். ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே திரும்பியும் பழையபடிக்கு போயிடுவோம். ஆமாம், அதனால் அதற்கு ஏகனாகி நிற்றல், அவன் இவனாய் நின்ற முறைமை, அவன் இவனாய் நின்ற முறைமை நீ என்ன செய்யணும்? ஏகனாகி நிற்க. நின்னா என்ன ஆகும்? அஞ்ஞான கண்மும் பிரவேச, அதாவது ஆணவ மலம் தொழில்படாது நிற்குனர், ஆணவ மலம் தொழில்படாது நிற்க. அப்போ அறிவில் எல்லாமே திருவருள்ங்கிற ஒரு நினப்பு வந்துருச்சுன்னா ஆணவ மலம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். ஆணவ மலம் வேலை செய்யலைன்னு அர்த்தம். சரி, அடுத்தது இறைவனி நிற்கனர். இறைவனி இருக்கு. நான் திருப்பியும் 10வது நூற்பாவுக்கே போகிறேன். ஐயா 10வது நூற்பா நடத்தினார், இப்போ அதுதான் போகுது, அங்கே தான் போகுது. ஏன்னா இல்லைன்னா இந்த இடம் புரியாது. பிரச்சனை என்னன்னு கேட்டீங்க, இல்லைன்னா இந்த இடம் புரியாது. இறைவனி நிற்க, இறைவனி நிற்க என்பது என்னது? அதற்கு மேற்கொள்ள என்ன செய்திருக்கிறாரு? இனி இறைவனி வலுவாது நிற்க, இனி இறைவனி வலுவாது நிற்க. அதுக்கு ஏது செஞ்சிருப்பாரு? அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்யான், அவன் அருளால் அன்றி ஒன்றையும் செய்யான். ஆகவே அஞ்ஞானம் கண்மம் பிரவேசியா, அஞ்ஞானமும் கண்மமும் பிரவேசியா. இறைவனி நின்றார்க்கு, இறைவனி நின்றார்க்கு மாயாமலமும் கண்மமலமும் தொழில்படாது. ஏகனாகி நின்றால் ஆணவ மலம் தொழில்படாது. இறைவனி நின்றால் மாயாமலமும் கண்ம மலமும் தொழில்படாத அடங்கி நிற்கும். இது 10ஆம் நூற்பாவோட கருத்து. சரிங்களா? சரி, இங்கே வந்துடுவோம். எனவே என்னதுங்க? சுத்தனாகி ஆன்மா, ஆன்மா சுத்தனாகி இத்தை ஆயும் அறிவு உடையோனாய், இத்தை ஆயும் அறிவு உடையோனாய். அதாவது இந்த அத்துவித கலப்பு, பெருமான் உயிரோடு எப்படி இருக்கிறான்? அத்துவிதமாக இருக்கிறான். அத்துவிதமாக இருந்து என்ன செய்கிறான்? உயிரோடு நின்று உயிருக்குரிய அறிவு இச்சை செயல்களை தொழில்படுத்தி கொண்டு இருக்கிறான். நமக்கு அறிவு விளங்குதுன்னா பெருமான் அறிவில் நின்று விளக்கணும். நமக்கு ஒரு விருப்பம் வருதுன்னா அந்த விருப்பத்தில் யார் இருக்கணும்? பெருமான் இருக்கணும். ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலில் பெருமான் நம்மோடு இருக்கணும். அத்துவிதமாக பெருமான் இருக்கிறான். உயிரோட அறிவில், உயிரோட விருப்பத்தில், உயிரோட செயலில், எல்லாத்துலேயும் யார் இருக்கிறா? பெருமான் தான் இருக்கிறான். இப்போ நமக்கு அறிவு, இப்போ பாடம் நடத்துறதுக்கு எனக்கு ஒரு அறிவு வேணும், பாடத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு ஒரு அறிவு வேணும், உண்டா இல்லையா? இப்போ இந்த அறிவு என்ன இருக்கணும்? என் அறிவில் இருந்து பெருமான் விளக்குனாதான் எனக்கு பாடம் விளங்கும். புரியுதா இல்லையா? அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும்னா உங்கள் அறிவில் பெருமான் இருக்கணும், இருந்து விளக்கணும். புரியுதா இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? புரியலைங்க, நல்லா தான் சொல்கிறீங்க, எனக்கு புரியலைங்க சொல்கிறமா இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம்? திருவருள் சம்மதம் இல்லை, அவ்வளோதான். நம்ம வேற ஒன்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். திருவருள் சம்மதம் இல்லை. ஏன்னா ஒன்று புரியுது, இன்னொன்று புரியுது. இந்த தொடர்ச்சி நம்ம 10 பாட்டு கேட்குறோம், 2 பாட்டு புரியுது, 4 பாட்டு புரிய மாட்டேங்குது. ஒரு 4 பாட்டு புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாது. இப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கி நம்ம அறிவினுடைய தகுதிக்கு ஏற்ப எதை விளக்கணுமோ அதை பெருமான் அறிவிலிருந்து விளக்குவோம். இப்போ எனக்கு சொல்கிறது எவ்வளோ அறிவில், என் அறிவில் பெருமான் விளங்கி இருக்கிறானோ அதை தான் நான் சொல்ல முடியும். நேற்று சொன்ன பாடம் வேறு, இன்றைக்கி சொல்கிற பாடம் வேறு, நாளைக்கு சொல்கிற பாடம் வேறு. இதே பாட்டை அடுத்த தொகுப்புக்கு எடுக்கும்போது நான் இப்படி எடுப்பேனான்னு கேட்டால் தெரியாது, தெரியாது. புரியுதா இல்லைங்களா? அறிவு நிலை மாறும். ஏன் மாறுது? திருவருள் அறிவில் நின்று என்ன சொல்லுதோ அவ்வளோதான். இந்த பாட்டை இப்போ இதே பாட்டை மதியானத்துக்கு மேலே ஒரு தடவை எடுத்தால் இந்த மாதிரி பாட்டு வராது. புரியுதா இல்லைங்களா? இதே பாட்டை மதியத்துக்கு மேலே எடுத்தால் வராது. ஏன் வராதுன்னா அது எவ்வளவு திருவருள் சம்மதமோ அவ்வளவுதான். புரியுதா இல்லைங்களா? அது எல்லாருக்கும் பொருந்தும். இது என் அறிவில் பெருமான் விளங்கி நிற்கிறார் அப்படி இல்லை. அவர் அறிவில் பெருமான் எப்படி நிற்கிறானோ அதுதான் சொல்லாகவும் செயலாகவும் நமக்கு வரும். எனவே அத்துவித கலப்பாக பெருமான் கலந்திருக்கிற இத்தை ஆயும் அறிவு உடையோனாய் அண்ணாவனுடைய தகுதியை என்ன செய்யணும்? ஆய்ந்து பார்க்கணும். ஆய்ந்து பார்ப்பதற்கு இப்போ துணையாக இருப்பது ஆராய்ச்சி கிடையாது. அவன் அறியணும். ஆய்தல் என்பதற்கு என்ன பேர்?
ஆராய்ச்சின்னு பொருள் செய்கிறோமா இல்லையா? இங்கே ஆராய்ச்சி கிடையாது. இங்கே என்ன இருக்கணும்? அனுபவம் இருக்கணும். இங்கே ஆய்தல் என்பது அனுபவம். என்ன அனுபவம்? கேட்டு சிந்தித்து தெளிந்த நிலையில் ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் நிகழும். என்ன அனுபவம்? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, என் செயலாவது யாதொன்றும் இல்லை. அப்போ எல்லாம் பெருமான் தான் செய்து கொண்டு இருக்கிறான்ங்கிற அனுபவம் இதுக்கு விளையணும். அனுபவம் விளையணும். இங்கே ஆய்தல் என்பது ஆராய்ச்சி என்பது கிடையாது. ஆராய்ச்சி யார் வேணாலும் செய்யலாம். அனுபவம் இருக்கிறது வேற, ஆராய்ச்சி என்பது வேற. எனவே இந்த ஆன்மா கேட்டு சிந்தித்து தெளிந்த அனுபவத்தினாலே எத்தை அறியும். எத்தை அறியும்? எதை அறியும்? இறைவன் நம்மோடு அற்புதமாக கலந்து நின்று அவன்தான் காட்டுகின்றான், அவன்தான் காணுகின்றான். நமக்கென்று ஒரு சுதந்திரம் இல்லை, நமக்கென்று எந்த சுதந்திரமும் கிடையாது. அவன் எதை காட்டுறானோ நாம் காண வேண்டியதுதான், எதை ஊட்டுறானோ அதை சாப்பிட வேண்டியதுதான். ஆட்டு வித்தால் அந்த பாட்டு தான் முழுசாக சொல்லிக்கங்க, சரியா? அவன் எதை ஆட்ட விற்கிறானோ ஆட வேண்டியதான், பாட்டு விற்றா பாட வேண்டியதான், ஓட்டு விற்றா ஓட வேண்டியதான், உருகு விற்றா உருக வேண்டியதுதான். இப்போ நமக்குன்னு என்ன கிடையாது? நான் பாடினேன், நான் ஆடினேன், நான் கேட்டேன், ஒன்றுக்கு வேலை இல்லை. இப்போ இது எப்போ விளையும்? உபதேசம் கேட்டு சிந்தித்து, சிந்தித்தல் என்பது என்னது? பூசை செய்யணும். பூசை செஞ்சு அந்த திருவுருளில் அழிந்து நின்று ஏகனாகி இறைவனின் நின்ற அனுபவத்தினாலே ஆன்மா இதை அறியும். இப்போ நாமளாம் அறிந்திருக்கிறதெல்லாம் சொல்ல அளவில். ஏன்னா நம்ம என்னதான் கேட்டாலும் நாம் என்ன செய்வோம்? நான் தாங்க செஞ்சேன் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இது எப்படி இருக்கிறது? அறிவளவில் நிகழ்ந்திருக்கிறது, அறிவளவில் தான் நிகழ்ந்திருக்கிறது. நமக்கு இன்னும் அனுபவம் நிகழலை. அனுபவம் நிகழ்ந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்ம நான் சொல்கிற அந்த சொல்லு வரவே வராது. நான் சொன்ன மாதிரி இல்லைன்னா என்ன செய்யலாம்? நான் அடியேன் திருவருள் செய்கிறது, இனிமேல் திருவருள் செய்கிறதுன்னு சொல்ல மாட்டிருக்குது, அப்படி சொல்லிக்குவோம். அப்படி சொல்லிக்குவோம். பேச்சை வேணால் மாற்றிக்குவோம். இப்போ கூப்பிடலைன்னா நமக்கு என்ன வந்துடும்? எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடல சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம். ஏங்க அவருக்கு நான் என்னங்க குறைஞ்சி போயிட்டேன் கேட்குறோமா இல்லையா? கேட்குறோமா இல்லையா? ஏன் கேட்குறோம்? நமக்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது, நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. நம்மளை கொண்டு வந்து பெருமானை உட்கார வச்சா உட்கார வைக்க போகிறாரு. அவரு கூப்பிட்டுருந்தா யார் தடுக்க முடியும்? இங்கே வந்து நம்ம உட்காரணும்னா பெருமான் முடிவு பண்ணிட்டா யாராலையாவது தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இப்போ அவர் முடிவு பண்ணலைன்னா உங்களை வீட்டுக்கு வந்து வெத்தலை பாக்கு வச்சு மேலதாளத்தோட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்க. புரியுதா இல்லையா? அப்போ இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம்னா யாருடையது? அவன் முடிவு செஞ்சிருக்கிறான், வந்து உக்காந்துருக்குறோம், அவ்வளோதான். இதில் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் இது சொன்னாலும் செஞ்சாலும் அதெல்லாம் வராது, வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் இப்படி ஒரு நிலை இருக்கிறதே, அப்படி தான் வச்சுக்கணும் நாம். புரியுதா இல்லைங்களா? என்ன கூப்பிட்டாவே என்ன, நான் 4 தடவை ஃபோன் பண்ணி கூப்பிடலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன்? ஆனால் அங்கே யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஐயா, அங்கே போய் நாம் என்ன பண்ண போகிறோம்? வரமாட்டேன். இப்போ எனக்கு என்ன இருக்கிறது? கூப்பிட்டா தான் போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கா இல்லையா? முடிஞ்சது கதை, அங்கேயே சோழி சுத்தம். புரிஞ்சுதா இல்லைங்களா? எல்லாருக்கும் உண்டு. இதில் சும்மா மேலே என்ன கீழே என்ன, மேலே இருக்கிற ஆளும் அதே ஆள் தான், கீழே இருக்கிற ஆளும் அதே ஆள் தான். இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அது அனுபவமாக நிகழ்கிற போது நமக்கு அந்த தன்னை பற்றிய ஒரு தற்போத சிந்தனை வரவே வராது. அது சீவன் முத்தர்களுடைய நிலை. எனவே என்னதுங்க, இத்தை ஆயுமறிவு உடையோனாய் அன்பு செய்ய, இந்த நிலை வந்ததுக்கப்புறம் பெருமானை நினைஞ்சு நினைஞ்சு என்ன வரும்? அன்பு மேலிட்டு கண்ணீர் மட்டும்தான் வரும். கண்ணீர் மட்டும்தான் வரும். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யார் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கு கற்றாவின் மனம் போல கசிந்து 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 உருக வேண்டுவனே. இப்போ பெருமானை நினைத்தா நினைக்கிற போதே என்ன வரும்? கண்ணீர் வரும், கண்ணீர் வரும். ஏன்னா பெருமான் நினைந்தொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தை, ஒவ்வொரு கணமும் என்னதுங்க அவனை நினைந்து கண்ணீர் வரும். நாவுக்கரசு பெருமானுடைய
கண்களிலே இருந்து அந்த கண்ணீர் அப்படியே வண்டலாடுதல்னு பேர். அதுக்கு என்ன பேர்? வண்டலாடுதல். வண்டலாடுதல்னா வண்டல் மண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வண்டல் மண் எங்கே இருக்கும்? முகத்துவாரத்தில் இருக்கும். முகத்துவாரம் அந்த காவிரி போய் பூம்புகாரில் கலக்குதா இல்லையா, அந்த இடத்துல அந்த வண்டல் மண் இருக்குது. ஏன்னா என்ன ஆகும், அப்படியே சலிச்ச மணல் போல் அப்படியே பொடி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மணல்லாம் என்ன இருக்கும்? பருமணலாக இருக்கும், பருமணல். இந்த மணல் அப்படியே இங்கேருந்து என்ன ஆகும், இந்த மணல் தான் அங்கே போகுது. இந்த ஆற்றுல இங்கேருந்து இந்த முதல்ல பாறையாக இருக்கும், மலை மேலே பாறையாக இருக்கும். இந்த தண்ணி என்ன செய்யும், அந்த பாறையை உருட்டிக்கிட்டே வரும். உருட்டும் போது பாறை உடஞ்சி கல்லாகும், கல் சிறுகல் ஆகும், சிறுகல் உடஞ்சி மணலாகும். மணலாகி இந்த மணலை இங்கேருந்து உருட்டிக்கிட்டே எங்கே வரைக்கும் கொண்டு போகுது? பாறையாக இருக்கிற கல் கடைசிக்கு போகும்போது என்ன ஆயிடுச்சு? வண்டலாயிடுச்சு. அப்போது தன் பருத்தன்மையை இழக்கிறது. தனக்கென்று ஒரு உருவம், தனக்கென்று ஒரு கடினத்தன்மை, இதை எல்லாத்தையும் என்ன செய்யுதுங்க, இந்த நீர் அனுபவம் என்கின்ற வகையில் இது என்ன செய்யுதுங்க, உருட்டுது. போட்டு மேலே உளுந்து கீழே உளுந்து உருட்டி பிரட்டி என்ன ஆகுறதுங்க, இந்த கல் அப்படியே மணலாகி மணல் என்ன ஆயிடுச்சு? வண்டல் ஆகிறது, வண்டல் ஆகுது. இந்த வண்டலில் தண்ணி போகிற போது என்ன ஆகும், அப்படியே குழஞ்சி போகும், அப்படியே குழஞ்சி போகும். இதே மணலுக்குள்ளே தண்ணி எப்படி இருக்கும் தெரியாது, அப்படியே அடங்கி போயிடும். ஆனால் வண்டலில் வரும்போது என்ன ஆகிடும், அப்படியே சேறு குழம்பு மாதிரி ஆகிடும், குழம்பு மாதிரி ஆகிடும். அது மாதிரி நாவுக்கரசு பெருமான் தரித்திருக்கிற திருநீர், ஒரு உடம்புல திருநீர் தரித்திருக்கிறார். அந்த திருநீர் பூசி இருக்கிற நெஞ்சில் என்ன ஆகுதுங்களா, பெருமானை நினைஞ்சு அப்படியே கண்ணீர் அப்படியே தாரையாம். நாவுக்கரசு பெருமான் வடிவத்தில் இங்கே 2 தாரை இருக்குமா முகத்தில். எது? இறைவனை நினைந்து உருகுகிற கண்ணீர். அந்த கண்ணீர் அப்படியே வந்து இந்த நெஞ்சில் இருக்கிற திருநீரோடு வண்டலாடுகிறதுன்னு சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார். இணைவாரும் மலை விரியும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும், உளவாரத்தின் படையரா திருக்கரமும் இணைவாரும் திருவிழியும். இணைவாரும் திருவிழியும் எழுதுங்க. அப்படியே கண்களிலே இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறதாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருமானை நினைஞ்சா கண்ணீர் வந்துடும். ஏன்னா அவன் நமக்கு செய்கிற உபகாரம், இறைவன் மீது அன்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, அவன் நமக்கு செய்கிற உபகாரத்தை நினைச்சா கண்ணீர் வரும். என்ன உபகாரம்னா, ஒரு தகுதியும் நமக்கு இல்லையே, ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. நம்மையும் கொண்டு என்ன செய்கிறாங்க, நாய்ச்சிவிகை ஏற்றுவித்து முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. நான் அப்படி தான் கிடந்தேன். எப்படி கிடந்தேன்? முத்தி புத்தி எனக்கு என்னையா தெரியும், ஒன்றுமே தெரியாது, மூர்க்கனாக கிடந்தேன். மூர்க்கன்னா யார்? முட்டாள் வேற, மூர்க்கன் வேற. தெரியாமல் தப்பு செஞ்சால் முட்டாள், தெரிஞ்சே செஞ்சால் மூர்க்கன். சைவத்துக்கு வராதவன்லாம் முட்டாள், சைவத்துக்கு வந்து தப்பு செஞ்சுட்டு இருக்கிறோமா இல்லையா, நம்மளாம் மூர்க்கன். ஏன்னா எல்லாம் அவன் செய்கிறான்னு தெரியும், தெரியுமா தெரியாதா, ஆனாலும் நான் செஞ்சேன் சொல்கிறோமா இல்லையா. அப்போ நாமெல்லாம் யாரு? மூர்க்கன். அவனுக்கு தெரியாது, சைவத்துக்கு வராதவனுக்கு சிவபெருமான தெரியாது, அவனுடைய உபகாரம் தெரியாது, அவன் எவ்வளவு கருணையாளன் தெரியாது. அவன் எதையா சொல்லிட்டு போகிறான்யா. இங்கே வந்தாச்சு, திருநீறு பூசியாச்சு, தேவாரம் படிக்கிறோம், திருவாசகம் படிக்கிறோம், சாத்திரம் படிக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் யார் தெரியுமா, அப்படின்னா யாரு? மூர்க்கையா நீயே. நான் யார் தெரியுமான்னு கேட்டால் யாரு நீயே? மூர்க்கன். நான் சொல்லலை, மணிவாசகர் சொல்கிறார். மணிவாசகர் சொல்ற, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. என்ன செஞ்சான்? பத்தி நெறி. ஐயா யாருக்கு? அவருக்கா? ஃப்ளாஷ்பேக் எங்கள் ரியல் டைமே அதுதாங்க ஐயா. நீங்கள் எங்கே ஃப்ளாஷ்பேக் போயிட்டீங்க? ரியல் டைமே அப்படி தான் இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷனே அதுதான் இருக்குது. என்ன சொன்னாலும் அந்த தற்போதை முன்னாடி நிற்குது பாருங்க. தற்போதை நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது இன்னும் பூசை பத்தலை, நம்ம செய்கிற சாதனை இன்னும் பத்தலை. இது இப்போ முடிங்கன்னா நம்ம முயற்சி செஞ்சாலும் எதையும் ஒடுக்க முடியாது. ஓசையும் 5 எழுத்தும் தான். ஓசையும் அதை செய்ய 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 தான் அறிவு தெளியும்.
அதுதான் செய்யணுமே ஒளி. இங்கே நீங்கள் இப்படி பேசக்கூடாதாட்டு இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். என்ன பேசணுமோ பேசுங்க, என்ன செய்யணுமோ செய்யுங்க, பூசையை செய்யுங்க. இது செஞ்சாதான் இது என்ன ஆகும், இது தானாக திருந்தோம். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மகிட்ட இருக்கிற குற்றங்கள் எல்லாம் எப்போ நீங்கன்னு கேட்டால், நீங்கள் செய்யக்கூடிய பூசணையும் நீங்கள் கணிக்கக்கூடிய அஞ்செழுத்தும் தான் இதை திருத்தும். நீங்கள் இதை செய்யாமல் நம்ம திருத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதான்னு தேடிக்கிட்டு இருந்தால் ஆரம்பித்த இடத்துலையே வந்து நிற்க வேண்டியதுதான், அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ திருத்துறதுக்கு வழி எது? இந்த சிவபுண்ணியம் பெருக வேண்டும். செய்கிற சிவபுண்ணியம் பெருகினால் அறிவு தானாக திருந்தோம். இந்த அறிவை திருத்தறதுக்கு ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம், ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். நம்ம செய்ய வேண்டியது என்னது? பூசையும் ஐந்தெழுத்தும் தான். அதுதான் இதை செய்யும். இதை திருத்துவது எதுவுமே கிடையாது, அந்த சிவபுண்ணியம் தான் இதை செய்யும், அந்த சிவபுண்ணியம் தான் செய்யும். எனவே மூர்க்கருடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்த மலம் அறிவித்து. வினையை காட்டினான், மாயையை காட்டினான், சித்தத்தின் அறிவில் இருக்கிற ஆணவ மலத்தை காட்டினான். சித்தமலம் அறிவித்து, அப்புறம் அறிவித்து அறிவித்து அப்புறம் என்ன சேர்த்தான்? அறிவித்து நீக்கினான். எதை? ஆணவ மலத்தை நீக்கினான், கண்ம மலத்தை நீக்கினான், மாயா மலத்தை நீக்கினான். நான் என்னானே? சிவமாக்கி. நான் ஆகலை, அவன் ஆக்கினான். என்னை சிவமாக யார் ஆக்கினா? நான் சிவமானேன்னு சொல்லக்கூடாது. சிவமானேன்னு சொன்ன என்னாச்சு? நானே ஆணவ மலத்தை நீக்கிட்டேன், நானாவே கண்ம மலத்தை நீக்கி சிவமாயிட்டேன். அப்படி ஆகிடுமா இல்லையா? எவ்வளவு அருமையாக நீங்கள் சாத்திரத்தோடு நின்றுதாங்க தோத்திரத்தை பார்க்கணும். அப்போ தான் புரியும். நமக்கு அப்படியே பாட்டை படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், புரியுதா இல்லைங்களா? அது ஒன்றும் பொதுவான கருத்து, ஆனால் உண்மை நுட்பம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சிவமாக்கி என்ன செஞ்சான்? சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன். அத்தன்னா என்ன சொல்லுங்க? அத்தன் என்பதற்கு முதலாளின்னு பொருள். ஆண்டவன், என்னை ஆண்டவன். அத்தன்னு சொல்லிட்டா நான் யாரு? அடிமை. அந்த சொல் அங்கே வந்துருச்சு. அவன் எனக்கு அத்தன் அப்படின்னா நான் அவனுக்கு அடிமை அப்படின்னு என்ன அர்த்தம்? சுதந்திரம் கிடையாது, சுதந்திரம் கிடையாது. போய் பெருமானே இதை கொடுக்குறியா, அதை கொடுக்குறியா, இப்படி கொடுப்பியா, எப்போ கொடுப்பேன் கேட்கக்கூடாது. முத்தி எனக்கு எப்பயா கொடுப்பேன் அப்படின்னு யார்கிட்ட போய் கேட்கக்கூடாது, பெருமானை போய் கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா அவனுக்கு தெரியாதா? நம்ம அறிவோட லட்சணம் அவனுக்கு தெரியும். அவன்கிட்ட போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் ஏன்னா அதுக்கு தான் இத்தனை வேலை அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். உனக்கு இன்னைக்கு தான் ஏதோ முத்தின்னு தெரிஞ்சிருக்கு, இன்னைக்கு நீ போய் கேட்குற, நீ எப்படி கடந்த அப்போ இருந்து உனக்கு அந்த வேலையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறான். புரியுதா இல்லைங்களா? இப்போ ஒரு அம்மாவுக்கு குழந்தைய வளர்த்துறது எப்படின்னு தெரியுமா தெரியாதா? அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் வேணும்னா என்ன இப்படி வளர்த்துற அப்படின்னு நமக்கு உனக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்த்துன எனக்கு தெரியாதா? இன்னும் இன்றைக்கி ஏதோ வாய் இத்தனை வாய் பேசிகிட்டு இருக்கிற அம்மா கேட்குறாளா இல்லையா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒழுங்காக ஜட்டி போட தெரியாது. உனக்கெல்லாம் பாலை ஊட்டி நீ போட்டதெல்லாம் வலிச்சு வளர்த்தன எனக்கு உன்னை எப்படி வளர்த்தனன்னு தெரியாது. இன்றைக்கி என்ன வளர்த்தனன்னு கேட்குற அம்மா கேட்குறாளா இல்லையா? அதுதான் பெருமாட்டை நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்போ முத்தி குடிப்பீங்க? முத்தினா உனக்கு என்னையா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு எப்படி கிடந்த? கடவுளே இல்லைன்னு கிடந்த உன்னை திருத்தி 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 இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிற எனக்கு முத்தி எப்போ கொடுக்கணும்னு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நமக்கு எல்லாமே ஆர்வ கோளாறு தான். ஆர்வம் வேறு, ஆர்வ கோளாறு வேறு. நமக்கு கோளாறு தான் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? அம்மாட்ட போய் கேட்குற மாதிரி பெருமாட்டி போய் நம்ம கேட்குறோமா இல்லையா? இது நம்முடைய அறியாமை. சரி, எனவே அன்பு செய்ய அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே. அந்நிலைமை எந்த நிலைமை? எந்த நிலைமை? பரமுத்தி. நாடாந்த பெருவழியில் பெருமானோடு இரண்டரை கலந்திருக்கிற பரமுத்தி நிலைய இப்போ இந்த உடம்போடு கூடிய நிலையில அந்நிலைமை இந்நிலையில் அடைந்த முறையாலே அரண் மாயமெல்லாம் நீங்கி
அந்த ஆணவம் கண்மம் என்று சொல்லக்கூடிய மும்மலங்களும், இங்கே மாயம் என்பது மும்மலங்கள் செய்கிற சேட்டை, மும்மலங்களும் நீச்சி அரண் மலரடிக்குள் இருப்பன். பெருமான் திருவடி நீழலிலே இரண்டரை கலந்து நிற்பன், அடிக்கீழ் இருப்பன். எப்படி? மாறாத சிவானுபவம் மருவிக்கொண்டேன். கேடின்றி நிற்கின்ற ஒருபடித்தாய முத்து இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பர். யாரு? சீவன் முத்தர்கள். எப்பொழுது? இந்த மண்ணுலகில் உடம்போடு கூடி வாழ்கின்ற அந்த நிலையில் அந்த பரமுத்தி இன்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பர். புரியுதா இல்லைங்களா? அதான் இந்த பாட்டு. சரி, அடுத்த பாட்டுக்கு போயிடலாம்.